ஐயா வணக்கம். குருஜி நேரம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் சேலம் மேடம். யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? என்னோட நண்பருக்காக. அவங்க பெயர் சொல்லுங்க ஐயா. சுகவனேஸ்வரன். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 30/10/1993. 30/10/1993. பிறந்த நேரம் 8:30 AM சேலம். 8:30 AM சேலம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. இது விருச்சக லக்னம், மேசராசி. மேஷ ராசி, விருச்சக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இவர் குழந்தை எப்போ பிறக்கும்? 4 வருஷம் ஆகுது குழந்தை இல்லாமல் இருக்காரு, திருமணமாகி. குழந்தை எப்போ பிறக்குன்றது துல்லியமாக சொல்கிறதுக்கு மனைவி ஜாதகமும் தேவை. இந்த இடத்துல அந்த பொருத்தம் பார்க்குறது, குழந்தை பிறக்கிறது சரி. இந்த இடத்துல விருச்சிக லக்னம் அஸ்வினி நட்சத்திரம், 12ஆம் இடம். குரு 12ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் சுக்கிரனும் பார்வை இருக்குது, சனியுடைய பார்வையும் இருக்குது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சா? ஆமாங்க ஐயா. இப்போ சந்திரதசையில் குருபக்தி சனி புக்தி அடுத்து வரப்போகுது. சனி கொடுப்பாரா? குருபார்த்த சனி குழந்தைய கொடுப்பார். ஆனால் இங்கே குருபார்த்த சனியில் தாமதமாகும். ஐயா, அவருக்கு அந்த ஸ்பேம் உற்பத்தி ஆகிற இடத்துல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கு, மருத்துவ ரீதியாகவே சொல்றீங்க. குருபார்த்த சனி தான் குழந்தைய கொடுப்பார். சனி புக்தியில் 35 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே, மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கும். மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்குங்களா? ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு மருத்துவத்திற்கு பிறகு. தனிச்சுக்கரன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, தனிச்சுக்கரன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படி ஒன்றும் பாவத்துவமாக இல்லாதனாலையும், குரு 12ல் மறைஞ்சிட்டாலே ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். 5க்குடையவர் 5ஆம் அதிபதி, காரகனும் அதிபதியும் அவர் தான். குரு மறைஞ்சிட்டார். குரு மறையிறது பெரிய அளவில் தப்பு. இன்னொன்று அவர் இதுவும் பண்ணக்கூடாது, அஸ்தங்கமாக அடையக்கூடாது. அஸ்தங்கமாக அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ அஸ்தாங்க அடைஞ்சது கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள். ஆனால் புத்திரபாக்கியம் உண்டுங்களா ஐயா? புத்திரபாக்கியம் உண்டு. ஆனால் இன்னும் 2-3 வருஷம் தாமதமாகுங்களா? 2028 வரைக்குமே மருத்துவம் பலிக்காத ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே. அதான் ஸ்பேம் உற்பத்தி ஆகிற இடத்துல அவருக்கு வெரிகோஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி அடைப்பு இருக்கு. அது சர்ஜரி பண்ண சொல்லி டாக்டர் ரெஃபர் பண்றாங்க. 2028 பிறகுதான். 28க்கு பிறகுதான், 35 வயசுக்கு பிறகுதான். சனி புக்தியில் குழந்தை பிறக்காது. 5ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா குழந்தை பாக்கியத்தை தடுக்க போறாருன்னு அர்த்தம். 2028 மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பே உண்டாகும். ஐயா, மருத்துவம் அதுக்கு பண்ணணுங்களா ஐயா? மருத்துவம் பண்ணியே ஆகணும். மருத்துவம் பண்ணியே ஆகணும். ஏதாவது செயற்கை மருத்துவ முறைகளில் தான் குழந்தை பிறக்கும். IVF அந்த மாதிரிங்களா? 1 வருஷம் ஆகும். சரிங்க ஐயா. இப்ப வீடு வாங்கியிருக்காரு. அதான் கோல்டு மூலியமா தான் அவருக்கு வருமானம் வருது. தங்க அடமான இதுலதான் இருக்கு. அப்படி சரி. சந்திரதசை அதுல எல்லாம் கெடுதல்களை செய்யாதுங்க. ஏன்னா பௌர்ணமி சந்திரன், ஐப்பசி மாசம் பௌர்ணமியில பிறந்திருக்கிறாரு. சந்திர அதியோகம் நல்லா இருக்கு. வசதி வாய்ப்புகளும் கிடைக்குது, மறைமுக தனலாபமும் கிடைக்குது. சரி. அதான் இப்ப வீடு வாங்கியிருக்க. அப்படி அதான் குழந்தைதான் மெயினா எதிர்பார்க்கிற. அப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுங்க. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவில்லாத இடம் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வை 2028 வரைக்கும் அவருக்கு 35 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு இதாகாது. மருத்துவம் பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு. சரியா? சரி. சரிங்க. வீட்டுக்கு லோன் போட்டிருக்காரு, அது ஏதோ தாமதம் இதாகுதுங்களா? வீட்டுக்கு என்ன போட்டிருக்கிறாரு நீங்க? லோன் 20 லட்ச ரூபா போட்டிருக்காரு. சரி. அதான் கட்டிடுவாரு. கண்டிப்பாக கட்டிடுவாருங்க. சந்திரதசையில் சனி புக்தி ஏதாவது கடனை கொடுக்கத்தான் செய்யும். சனியும் புதனும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் புதன் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. சனி தான் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் செவ்வாயின் பார்வை வாங்கியிருக்கிறது கூட தப்பு. ஆக 2027 வரைக்கும் கொஞ்சம் கலக்க அமைப்புகளில் தான் இருப்பார். அந்த நேரத்தில் ஜென்மச்சனியும் நடக்குது. ஜென்மச்சனி குழந்தை பாக்கியத்தை தடுக்காது. ஆனால் கடன் வருமானம் சார்ந்த ஒரு கவலைகளை கொடுக்கும். ஆனாலும் இது பௌர்ணமி சந்திரனுடைய ஜாதகம். பௌர்ணமியில் 4 கிரகம், எல்லா கிரகமும் 5 கிரகமும் பாப அதியோகம் சுப அதியோகம் என்கின்ற அமைப்பில் இருக்குது. பெருசாலாம் கெடுதல்கள் இருக்காதுங்க. நல்லா தான் இருப்பாருங்க. சரியா? செவ்வாதசை அடுத்து ராகுதசை எப்படி? சந்திரதசையை விட நல்லா இருக்கும். ராகுதசையை அப்புறம் பார்க்கலாம். ராகுதசை கொஞ்சம் டல் அடிக்கும். சந்திரதசையை செவ்வாதசையிலே செட்டில் ஆகிடுவார். ராகுதசை செவ்வாயை போல தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு எந்த விதமான கனெக்டும் இல்லாதனால ராகுதசை இயல்பான செவ்வாதசையாக இருக்கும். ஆனால் செவ்வாதசை யோகம், ராகுதசை டல் அடிக்கும். நல்லா இருப்பாருங்க. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. உங்க ஜோதிட சேவைக்காக நீங்க தீர்க்காயிலோடு இருக்குங்க. நல்லா இருப்பீங்க. பரம்பொருளோட கருணை நம்ம கையிலே இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய முடிவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னோட முடிவும் இறைவனுடைய கையில் இருக்கு. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இல்ல, நீங்க ரொம்ப மனசார வாழ்த்துற. நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.
அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.